ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தமிழ்ல சந்திப்பிழை நீக்குதல்ல வல்லினம் மிகும் இடங்களை பார்க்கலாம். இப்போ இந்த வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னாவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு முத்துச்சுடர் அப்படிங்கிற வேர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முத்து கூட்டல் சுடர் அப்படின்னு பிரிப்போம். இப்போ முத்துங்கிறது நிலைமொழி, சுடருங்கிறது வருமொழி. இந்த வருமொழி முதல்ல இருக்க எழுத்து கா சா தா பா இந்த 4 எழுத்துக்களும் வந்துச்சு அப்படின்னா அதற்கு இணையான வல்லின மெய் எழுத்து சேர்த்து எழுதணும் அப்படிங்கறதுதான் வல்லினம் மிகழ். அப்ப என்னன்னா முத்து கூட்டல் சுடர். அப்ப சூக்கு இணையான ஒரு வல்லினமை எழுத்து என்னது இச்சு. அப்ப முத்து சுடர் அப்படின்னு எழுதுவோம். சோ எல்லா இடத்துலயும் இதே மாதிரிதான் வல்லினம் மிகுமான்னு கேட்டா இல்ல, ஒரு சில இடங்கள்ல வல்லினம் மிகாமையும் இருக்கும். சோ அது எப்படி அப்படின்னா அதோட பொருளை பொறுத்தது, மீனிங்கை பொறுத்தது. ஒரு சில இடங்கள்ல வல்லினமை இட்டுதான் எழுதணும், ஒரு சில இடங்கள்ல வல்லினமை இடாம எழுதணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், டைரக்டா மண் வெட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அத மண் வெட்டி கொண்டு வா இக்கு போட்டோம் அப்படின்னா அந்த மண்ணை வெட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் மாறிடும். சோ இதுதான் சந்திப்பிழையோட பிரச்சனையே. அப்ப நம்ம எந்த இடத்துல வல்லின எழுத்துக்கள் போடணும் போடலைங்கிறது நமக்கு போடக்கூடாதுங்கிறத கரெக்டா தெரிஞ்சுட்டாதான் அந்த நம்ம சொல்ற வார்த்தைக்கான பொருள் கரெக்டா இருக்கும். சரி, ஓகே. நம்ம எப்படி இந்த சந்திப்பிழைகளை தவிர்க்கலாம் அப்படின்னா நமக்கு முக்கியமா இதுல 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். வல்லின மிகு இடங்களை எந்த இடத்துல மிகும் அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 2வது சொற்களை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்க்கும்போது நமக்கு அந்த இடத்துல வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கறது நமக்கு புரியும். சோ பொருள் மயக்கம் தராத வகையில மொழியை பயன்படுத்துவதற்கு வல்லினம் மிக இடங்களை அறிவது ரொம்ப முக்கியம். வல்லினம் எந்த இடத்துல மிகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சோ அதுபடி நான் இங்க ஒரு 9 பாயிண்ட் இப்ப எழுதியிருக்கேன். சோ இதோட கண்டினியூஷனும் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆ இ எனும் சுற்றெழுத்துக்களின் பின்னாடி கண்டிப்பா வல்லின எழுத்து மிகும். இப்ப அச்சட்டை, அப்பக்கம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்ப ஆ இ எனும் சுற்றெழுத்துக்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஏங்கிறது வினா எழுத்து, இந்த வினா எழுத்துக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். அந்த இந்த எனும் சுட்டு திருப்புகளின் பின்னாடியும் வல்லினம் மிகும். எந்த எனும் வினா சொல்லின் பின்னாடியும் வல்லினம் மிகும். இதுல பார்த்தோம் அப்படின்னா அங்கு இங்கு எங்கு, ஆங்கு இங்கு யாங்கு, ஆண்டு ஈண்டு யாண்டு அப்படிங்கிற வார்த்தையில யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டு அப்படின்னா ஆண்டுக்கு ஒன்று. அப்போ ஆண்டுக்கு ஒவ்வொரு முறையும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆண்டுக்கு ஒன்று. அங்கேயும் வல்லினம் மிகும். அதுக்கடுத்து யாண்டு, யாண்டு சென்று. இங்க யாண்டு அங்க எதுக்கு பிராக்கெட் போட்டிருக்கேன் அப்படின்னா அங்க எங்கு, யாண்டோட மீனிங் என்னன்னா எங்கு சென்று அப்படின்னு சொல்றதான் யாண்டு சென்று அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் அப்படி இப்படி எப்படி, அத்துணை எத்துணை இத்துணை, அதற்கு இதற்கு எதற்கு, இது பின்னாடியும் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். சோ இதோட நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.